டிப்டாப்பா 2, 3 ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க. வந்துட்டு, "சார் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா தான் அங்க ஹால்ல உட்காந்துருக்காங்க. "சாரா? ஐயய்யோ! அன்னைக்கு மாரி வந்துட்டு முத்துவ பார்க்க வந்தவங்களா இருக்கோம். நமக்கு இது ஏதாவது மனோஜ நெனச்சுட்டு கூட்டிட்டு வந்து விட்டு நமக்கு தேவையில்லாம அவமானம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. "என்ன அந்த கார் டிரைவர் தானே நீங்கலாம்? வெயிட் பண்ணுங்க வருவான் முத்து." அப்படின்னு சொல்றாங்க. "கார் டிரைவரா? நாங்கலாம் பேங்க் மேனேஜர்ஸ்ங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "பேங்க் மேனேஜரா? அப்போ கண்டிப்பா மனோஜுக்கு இது ஏதாவது கடன் கீது வாங்கியிருப்பானோ? அதுக்கு இது வந்து கேட்க வந்திருப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, "மனோஜ் கேட்குறீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "மனோஜா? இல்லைங்க. முத்து சார் இருக்காங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லி, "இந்த முத்து சாரோடைய வீடு தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து சாரா? பேங்க் மேனேஜருங்கிறாங்க. முத்து சார்ன்னு வந்து இவ்வளோ தூரம் வந்து மரியாதை கொடுத்து கூப்பிடுறாங்க. என்ன வர வர இவனுடைய ரேஞ்சே வேறு மாதிரி போயிரும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு முத்துன்னு பேர் கேட்டோன்னா, "அண்ணாமலை, ஏன்ப்பா என் பையன் தாங்க. நீங்கள் சார்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நாங்கள் பேங்க்லேருந்து மேனேஜர்ஸுங்க." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "வாங்க சார், வந்து உட்காருங்க, வாங்க வாங்க." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்து உட்காரவும் செய்கிறாங்க. அப்போ கரெக்டாக மீனாவும் கிச்சன்லேருந்து வந்துடுறாங்க. பேரை கேட்டோன்னே முத்துன்னு சொன்னோன்னே, அப்புறம் வந்துட்டு அண்ணாமலை போய், "முத்து, டேய் முத்து, வெளியில் வா, வெளியில் வான்னு" சொல்லி கூப்பிட்றாங்க. முத்து உள்ளே வராங்க. "உன்னை பார்க்கறக்கு வந்திருக்காங்கடா மேனேஜர் ஆமா பேங்க்லேருந்து." அப்படின்னு, "சார் சொல்லுங்கள் சார்." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சார் வந்து உட்காருங்க சார், வந்து ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சார், எதை பற்றி? எனக்கு ஒன்றும் புரியலைங்களே." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "சார், உங்களுடைய ட்ராவல்ஸ் எல்லாம் இப்போது சென்னையில் எல்லா பக்கம் ஓடிட்டுருக்கு. நல்லாவே வருமானம் வந்துட்டுருக்கு. வளர்ந்து வரக்கூடிய இளம் பிஸ்னஸ் மேனில் உங்களை வந்துட்டு லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த லிஸ்ட்டை உள்ள பார்த்தோம்." "லிஸ்ட்டில் பார்த்தீங்களா? எனக்கு தெரியலிங்களே இதெல்லாம்." ஆமாங்க சார், இந்த லிஸ்ட்டை விட்டு வந்து எடுப்பாங்க. அதில் வந்துட்டு உங்களுடைய பேர் வந்திருக்கு. எங்கள் பேங்க் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா பரவாயில்ல இருக்கும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "புரியலிங்களே சார்." "இல்லை, உங்களுடைய நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லோனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அமௌண்ட் போடுறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் எங்கள் பேங்க்கில் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சின்ன முதலீடு, அதாவது 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு லோன் கொடுக்குறக்கும் தயாராக இருக்கோங்க சார். அதனால தான் சரி உங்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து அங்கே பேங்க் வர நாங்கள் உங்களை வந்து பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு எங்களை ஹையர் ஆஃபீஸர்ஸ் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அப்படிங்களா சார்? மீனா கொஞ்சம் காஃபி எடுத்துகிட்டு வா." அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் எடுத்துகிட்டு வரவும் செய்கிறாங்க. மீனா பார்த்தோன்னே, "நீங்களும் வந்துட்டு பூக்கடை ஆரம்பித்து பெரிய தொழிலதிபர் மாதிரி மாறிட்டு வந்துட்டுருக்கீங்கல்ல. நிறையா வந்து பூக்கடை வந்துட்டு சின்னதாக ஆரம்பித்த நீங்கள் இப்போ வந்துட்டு பூக்கடை சங்க தலைவர் வரைக்கும் வந்திருக்கீங்கல்லங்க. பரவாயில்ல, உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "கங்க்ராச்சுலேஷன்? எனக்கு புரியலைங்க." "நீங்களும் அந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கும் சந்தோஷம். "அண்ணாமலைக்கு என் மருமகளையும் என் பையனையும் வீடு தேடி வந்து இவ்வளோ தூரம் பாராட்டுறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "நீங்கள் இது மாதிரி பையனை பெற்றதுக்கும் இது மாதிரி மருமகள் எடுத்ததுக்கும் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்." அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இங்கே மனோஜுக்கும் சரி விஜயாவுக்கும் சரி இப்படியே வந்துட்டு செம கடுப்பாகுது. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க முத்து, "சார், எனக்கு இப்போதைக்கு கடன் எதுவும் வேண்டாங்க, லோன் எதுவும் வேண்டாங்க சார். ஏற்கனவே நான் வந்து லோன் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். அதை வெளியில் தான் அடைச்சிட்ருக்கேன். மறுபடியும் ஃபர்தராக எனக்கு தேவைப்பட்டதுன்னா உங்களை கன்சிடர் பண்ணுறாங்க சார்ன்னு சொல்கிறாங்க. "இல்லைங்க, நீங்கள் இந்த கார்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஃபேவராக பண்ணி கொடுப்போம்." அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு மேனேஜர் சொல்கிறாங்க, "நீங்கள் வேணால் அந்த லோனை வந்து எங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்களேன். நீங்கள் இங்கே கட்டிக்கலாம் இல்லைங்க சார். அப்படியே வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்." அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க, இங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு, "சரிங்க சார், எனக்கு அங்கே கொடுக்குறத விட இங்கே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் உங்களுக்கு நாளைக்குள்ளே சொல்கிறேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் சைன் பண்ணிட்டீங்கன்னா போதும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "நீங்கள் பேங்க் வரைக்கும் கூட வர வேண்டாம். நீங்கள் சைன் மட்டும் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் இதெல்லாம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் ப்ரூஃப் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் யோசிக்கிறாங்க. நம்ம ஒரு 5 லட்ச ரூபாயை கொடுத்து இந்த ரோகிணியோடைய பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு பார்த்தா, நம்ம கேட்டால் கூட யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. நம்மளும் எவ்வளோ பெரிய ஷோரூம் வச்சுருக்கோம். இவனுக்கு வீடு தேடி வந்து கடனுக்கு வந்து மாற்றி விடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு அவங்க கிளம்பவும் செய்கிறாங்க. அடுத்து வந்துட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு எங்கள் அண்ணாமலை, "முத்து, மீனா 2 பேர்த்தையும் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னென்னமோ நினச்சேன் நான். உண்மையாலுமே எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சந்தோஷமான விஷயம் தான் உங்கள் மூலமாக நடக்குது. ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து அங்கே வந்து விஜயாவும் சரி மனோஜும் சரி, என்னம்மா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாங்க விஜயாட்ட. "பாடுறா, நீ என்னமோ பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படி அவன்னு சொல்லிட்டு நான் கனவு கண்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் இங்கே மாறாலாம் நடக்குது. அவனைத்தான் வந்துட்டு பிஸ்னஸ் மேனாக மாற்றி அவங்களாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. பேங்க்கில் போனால் நம்மளை வந்துட்டு நம்ம கொடுக்குற நம்ம லோன் வேணும்னு சொல்லி கேட்டால் அவங்க அங்கே வெயிட் பண்ணுங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க, இப்போ வாங்க அப்போ வாங்கன்னு இழுத்தடிச்சிட்டு கிடப்பாங்க. இவனுக்கு என்னடா வீடு தேடி வந்து பேங்க்கில் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வாங்கிக்கங்கிறாங்க, 50 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கங்கிறாங்க.
இந்த கடன் லோனை மாற்றி கொடுக்குங்கிறாங்க, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேங்க் வர வேணாம்னு சொல்கிறாங்க. என்னடா நடக்குது இதெல்லாம், என்னடா மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா ஏதாவது எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 லட்ச ரூபாயா எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா இந்த ரோகிணி இருக்கால்ல, ஆமாம் அவளுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அவளுக்கு நீ வெளியில் எடுக்கிறக்கு வெளியில் இருந்தாலும் பணத்தை கடன் வாங்கி கொடுத்தா வட்டியெல்லாம் கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னால் இப்போ வர 25,000 கொடுக்குறதுக்காக போனேன். நீ எதுக்கிட்ட போனேன், ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போக வேண்டியதானடா, அதை விட்டுட்டு பணத்தை கொடுக்குறக்கு எதுக்குடா நேரில் போகிறேன். ஏன்டா கோர்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கு பணத்தை நேரில் கொண்டு போய் கொடுத்தனால நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி கூட சொல்லி உன் மேலே பழி தூக்கி போடுவாடா. ஏன்டா எப்பேற்பட்டவ அவர்கிட்ட வந்துட்டு நீ பேங்க் மூலமாக டீல் வச்சுக்கிறத விட்டு போட்டு இப்படி வந்துட்டு கொஞ்சம் நேரில் கொடுத்தங்கிற. ஏன்டா என்னடா உனக்கு அறிவுதான் இருக்கா இல்லையாடா, டே நீ ஒன்றும் குழந்தை கிடையாது, சும்மா எல்லாத்துக்கும் உனக்கு ஸ்பூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஏன்டா அந்த முத்துவு மீனா பார்த்தியா யாராவது ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா, அவங்களே 2 பேரும் எப்படி அடிச்சு பிடிச்சி முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்டா நீ மட்டும் இப்படி இருக்கிற, நீ உண்மையாலுமே படிச்சு டிகிரி முடிச்சியா இல்லையாடா, எனக்கே சந்தேகமாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா மற்றவங்களா தான் என்னை கேலி பண்ணி பேசுகிறாங்க, நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு சந்தேகமாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி சொல்லு, 5 லட்ச ரூபா எதுக்கு இப்போ அவளுக்கு, அதனால் அவள் தானே விருப்பப்பட்டு தானே கொண்டு வந்து கட்டி இது அப்படின்னா இப்போ என்னவாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நம்ம அவளுக்கு பணத்தை கொடுக்கலாம் தானே முடிவு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் இன்னும் கொடுக்கலையே நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எங்கம்மா பணம் இருக்குது நான் கொடுக்குறதுக்கு, பிஸ்னஸும் டல்லாக போயிட்டுருக்கு, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து வெளியில் ஏற்பாடு பண்ணலான்னு நான் சந்தோஷ்கிட்ட அங்கே இங்கெல்லாம் சொல்லி வச்சேம்மா. உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருக்குமாம்மா, அந்த பணத்தை கொடுத்துட்டா. அது மட்டும் கிடையாதுமா, இவள் டைவர்ஸ்லெஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற. ஆமாம்மா அவள் எங்கூட சேர்ந்து வாழணும், வீட்டை விட்டு தனியாக வந்துடணும் அப்படி இப்படின்லாம் சொன்னா. என்ன வீட்டை விட்டு தனியாக வந்துடணும், எவ்வளோ திருந்தவே மாட்டாளா, உன்னை என்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறாடா. டேய் மனோஜ் கவனமாக இருறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை, டைவர்ஸ் கொடுத்துரு எனக்கு விவாகரத்துன்னு சொல்லிட்டேன். அதனால தான் அவள் என்ன தெரியுமாம்மா சொன்னா, எனக்கு உன்னால் நான் கடன்லாம் பட்டிருக்கேன்னு சொன்னால் பணத்தை திரும்பி கொடுத்துறேன்னு சொன்னேன். அதான் வந்துட்டு நான் பணத்தை திரும்பி கொடுத்துட்றேன், இந்த கையில் பணம் கொடுக்குறேன், இந்த கையில் எனக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி ஓகேன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டாமா, அதனால தான் பணத்தை கொடுத்துட்டா எனக்கு அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பிரச்சனையும் முடிஞ்சிடும், அது மட்டும் கிடையாமல் எனக்கு அவளுக்கு விவாகரத்து ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு இது நல்ல ஐடியா தான், ஆனால் 5 லட்ச ரூபா பணத்துக்கு இப்போ எங்கடா போகிறது, ஏற்கனவே 48 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கி அது அவங்க 2 பேரும் தான் அடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பணத்துக்கு நான் என்னடா வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா ஒன்று பண்ணுறேன், எங்கிட்ட வேணா அந்த வாடகை பணம் அது இதுன்னு இப்படியே மொத்தமாக சேர்த்துனா ஒரு 1.5 லட்ச ரூபா அப்படிக்கு ஏதாவது இருக்கும், அது செக் பண்ணி பார்க்கணும், கரெக்டாகவும் சொல்ல முடியல, அதை வேணா நான் உனக்கு தரேன்டா, அதுவுமே அது கொடுத்துட்டேன், எனக்கு அதுக்கப்புறம் கையில் பணமே இல்லை பார்த்துக்கோ, நீ கொஞ்சம் எனக்கு திரும்ப கொடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதாம்மா, மீதி 3 லட்ச ரூபாய்க்கு என்னமா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா இந்த முத்துக்குட்டி மீனாக்குட்டி பணம் கேட்டால் ஏன்டா இதை விட ஒரு அசிங்கம் ஏதாவது இருக்க முடியுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வெளியில் கேட்டால் யாரும் தரமாட்டாங்க, இவனுக்கு தான் வந்துட்டு கடன் மேலே கடன் எல்லாரும் தரக்கு ரெடியாக இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன நான் இவனுக்கு கொடுத்து கழிச்சிருவேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் கொடுத்து கழிச்சிருவேன், நீ எல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் தரவே மாட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதான்டா எனக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏம்மா அவங்களோட சேர்த்து அந்த உண்டியில் பணத்தை போட்டு வச்சுக்கிறாங்கல்ல, அதை எடுத்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு பணம் வர்றப்போ அவங்களுக்கு தெரியாமல் உள்ள போட்டு வச்சிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் இந்த விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சுது இல்லை உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது நம்ம 2 வீட்டுக்குள்ளேயே இருக்க விட மாட்டார் தெரியுமில்ல, ஏற்கனவே நம்ம பேர் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகி கிடக்குது, இதில் அடுத்த வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை திருடுறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டே நீயே, ஏன்டா உனக்கு இந்த திருட்டு புத்தி மட்டும் போகவே போகாதாடா, ஏன்டா இப்படி இருக்க நீயே, கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணல, எப்படி பணத்தை வந்து சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணு, அதை விட்டுட்டு எப்போ அடுத்தவங்க பணத்தை எடுக்கலாம் ஆட்டையை போடலாம் ஏமாற்றி வாங்கலாம்னு நினைக்காத, உன்னை எல்லாம் பையனாக பெற்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டே விஜயா கிளம்பிடுறாங்க.